எப்பயும் அரிசியே இட்லி பண்ணி சாப்பிட்டுருக்கோம் இல்லையா, அதனால் இப்போது ராகியில் பண்ணலான்னு 2 டம்ளர் ராகியும் 2 டம்ளர் இட்லி அரிசி, அதுக்கு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து, நான் உருட்டு உளுந்து வெள்ளை உளுந்து போட்டுருக்கேன். வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு ஓவர் நைட் நான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் மினிமம் ஒரு 6 ஹவர்ஸாவது ஊற வச்சுக்கோங்க, நல்லா ஊறணும். ஊறின இந்த ஜலம் இருக்கு இல்லையா, இது வேண்டாம், இதை ஃபுல்லாக எடுத்துடலாம். நம்ம எப்பயும் அந்த மாதிரி களைஞ்சிட்டு நல்லா களைஞ்சிட்டு இட்லிக்கு ஊற வைப்போம் இல்லையா, அந்த ஜலத்தை எடுத்துப்போம். பட் இது என்னமோ இந்த ஜலத்தை வேண்டான்னு சில பேர் சொல்கிறாங்க. அதனால் இதை எடுத்துட்டு நம்ம கிரைண்டரில் போட்டுக்கலாம். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம், ஆனால் கிரைண்டரில் அரைச்சா தான் இட்லிக்கு நல்லா இருக்கும். அதனால் நான் கிரைண்டரில் போட்டுக்கிறேன். ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றிக்கலாம், இது வேண்டாம், இதை வேணால் செடிக்கு ஊற்றிக்கலாம். நல்லா பொங்கி வந்திருக்கு. இட்லியா இது நல்லா ஜலம் பாத்திரத்தில் உள்ளது நல்லா தலைச்சதுக்கப்புறமா 10 மினிட்ஸ் வச்சா போதும். ஓ, நல்லா புசு புசுன்னு நல்லாவே தான் வந்திருக்கு. ஒரு ரகசியம் என்ன தெரியுமா, நான் இந்த மில்லட்லாம் சாப்பிடவே மாட்டேங்க. என் பையன் நொய் 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 நொய்னு மில்லட் சாப்பிடு, ராகி சாப்பிடு, குதிரை வாளி சாப்பிடு இப்படின்னு டெய்லி ஃபோனில் சொல்லிகிட்டே இருப்பான். அதனால தான் சொன்னதை கேட்கணும் இல்லையா. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருந்தால் கன்டினியூ பண்ணுறேன். நான் கூட ஹார்டாக இருக்குமோன்னு நினச்சேன், பரவாயில்ல, சாஃப்டாக தான் வந்திருக்கு. வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக சொல்லிகிட்டே இருக்கான். நான் என்ன பண்ணுறது, நல்ல மனசுக்கு அப்படி தான், என்ன சாப்பிட்டாலும் உடம்புல அப்படியே ஒட்டிகிட்டே இருக்கும் இல்லையா. அதனால தான் பார்க்கலாம், இதையும் சாப்பிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ வாட்சிங், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் ரெடியூஸ் ஆகிறதோ இல்லையோ, உடம்புக்கு நல்லது தானே, ஹெல்த்தியானது தானே, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.